ரேவதி அழாத. என்னாச்சு? என்னாச்சுன்னு சொல்லு. சொல்லு. ஒன்னு ஆகலன்னு நான் வீட்டுக்கு வந்தத இவர்கிட்ட நான் சொல்லல. அதனால கோச்சிக்கிட்டாரு. நான் தான் சண்டை வேண்டேன்னு வெளியில வந்து உட்கார்ந்துட்டேன். வேற ஒண்ணும் நடக்கலன்னு. நீ வீட்டுக்கு போ. நீ சொல்றதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. நீ வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. வேண்டான்னு நீ போ. நீ வான்னு சொல்றேன்ல. ஆனா என்ன நினைச்சிட்டு இருக்க? இப்படியா வருது? பரவாயில்ல, நீ வா, போலாம். வா வா. பிள்ளைங்க உள்ள தூங்குதுன்னு நான் எப்படி வர முடியும்? இங்க பாரு ரேவதி, அதெல்லாம் காலையில பாத்துக்கலாம். நீ என் கூட வா. உனக்கு என்ன தலையெழுத்தா இப்படி வெளியே வந்து உட்கார்ந்து இருக்கணும்னு? நீ வா ரேவதி. சொல்றத கேளு. வேண்டான்னு நீ வான்றேன்ல. இப்ப நான் வந்ததால சரியா போச்சு. நான் வரலனா காலையில வரைக்கும் நீ வெளியே உட்கார்ந்திருப்பியா? நீ வா வா. எதுவா இருந்தாலும் நம்ம காலையில பேசிக்கலாம் ரேவதி. நீ வா, போலாம். வேண்டான்னு நீ முதல்ல கிளம்பு. நீ நம்ம வீட்டுக்கு வா ரேவதி. வான்றேன்ல. சொல்றல. உன் தங்கச்சியை கூட்டிட்டு போற அளவுக்குலாம் இங்க எதுவும் பெருசா நடக்கல. ரேவதி, நான் உள்ள வான அப்பவே சொன்னேன்ல. வெளியே உட்கார்ந்தா கொசு கடிக்கும்னு சொன்னேன். எங்க நீ கேக்குற? உள்ள வா வா. நீ கிளம்பு, நாங்க பாத்துக்கிறோம். அவங்க வீட்டு பிரச்சனையை அவங்க பாத்துப்பாங்கல்ல. என் வீட்டு பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. நீ போன, நான் உள்ள போயிடுறேன். ரேவதி சொன்னா கேளு. நீ போன, நீ போ. உன் தங்கச்சிய அடிச்சு நான் உன்னை கொன்ற மாட்டேன். நீ போன, நான் வெளியில இருக்கிறது தானே உனக்கு வருத்தம். நான் உள்ள போயிடுறேன், போதுமா? நீ போ. நைட்டு ரொம்ப லேட் ஆகுது, நீ போன. ரேவதி, நான் வேணா. ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கிளம்பு. அதான் உன் தங்கச்சிய சொல்றல்ல, கிளம்பு. அண்ணா, நீ கிளம்புன, கிளம்பு. ஏதாவது போன் பண்ணு. அப்படிலாம் எதுவுமே இல்ல. அப்படியே நீ வந்துதான் ஏதாவது பிரச்சனையை தீக்கணுங்கிற அளவுக்கு இருந்தா உன் தங்கச்சி உனக்கு போன் பண்ணுவா. இப்ப இடத்த காலி பண்ணு. அண்ணா, நீ போன. நீ உள்ள போ முதல்ல. அண்ணன் சொல்லிட்டார்லமா, போ. போடி போ. அதான் உள்ள போயிட்டல்ல, கிளம்பு. என்னடி உன் அண்ணன் மேல அப்படி சாஞ்சிட்டு அழுவுற? உன்னை என்ன அந்த அளவுக்கு நான் டார்ச்சர் பண்றேன்? ஆமா, எதுக்கு இந்த நாடகம்? உன் அண்ணனே ஒன்னத்துக்கும் உதவாதவன். அவனை நியாயம் கேட்க வர சொன்னியா நீ? அண்ணனை பத்தி தப்பா பேசாதீங்க. அம்மாடி, பாசம் மலர, பாசம் மலர. எதுக்கு உன் அண்ணனை போன் பண்ணி வர சொன்ன? இப்படி டிராமா போடவா? என்கிட்ட எங்க போன் இருக்கு? போனை கொடுத்தா என்ன வெளியே பிடிச்சு தள்ளுங்க. ஏய், என்னடி குரல் உயருது? உன் அண்ணன் வந்துட்டு போன ஆணவமா? எதுக்காக உன் அண்ணன் இங்க வந்தான்? அண்ணனுக்கு என்னமோ தோணி இருக்கு, அதனாலதான் வந்திருக்கு. அதான் எப்படி தோணுச்சு? அதெல்லாம் மனசுல பாசம் இருக்கிறவங்களுக்கு தோணும். பா பா, பெரிய பாசம். என் பாசத்துக்கு என்ன குறைச்சல்? முடியல. தங்கச்சிக்கு ஒண்ணுனா அண்ணன் வந்து நியாயம் கேக்குறதும், தங்கச்சி கஷ்டப்பட்ட அண்ணன் துடிக்கிறதும் முடியலடி, முடியல. ஆமா,
வார்த்தைக்கு வார்த்தை நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான்ல. உன்னை கூட்டிட்டு போய் வீட்ல வச்சு உன்னை நல்லா பாத்துப்பானா அவன்? ஏன் முடியாது? அதெல்லாம் என் அண்ணன் என்ன தலையில தூக்கி வச்சு தாங்கும். ஆ, தாங்குவான், நல்லா தாங்குவான். ஆனா உன் அப்பாவும் அம்மாவும் ஏன் இங்க வந்தேன்னு கேட்பாங்களே. ஒரு நல்ல மாப்பிளைய விட்டுட்டு இங்க ஏண்டி வந்தேன்னு கேட்டு மறுபடியும் உன்னை இங்க தானே அனுப்புவாங்க. அதெல்லாம் நீங்க நல்ல மாப்பிள்ளன்னு அவங்க எல்லாம் நம்பிட்டு இருக்கிற வரைக்கும் தான். ராத்திரி நீங்க என்ன வெளியில புடிச்சு தள்ளீங்கன்னு தெரிஞ்சா அப்புறம் உங்களுக்கு ஜாடு அடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க. உங்களை கேள்வி கேட்கதான் செய்வாங்க. அண்ணன் என்ன வந்து கூப்பிட்டப்போ போக தெரியாமலாம் இல்ல. கையில பணம் இல்ல, வேலையும் இல்ல. பிள்ளைங்களோட போய் அண்ணனுக்கு ஒரு பாரமா இருக்க வேண்டான்னு தான் போகல. ஓ, நீ போனீனா பிள்ளைங்களை உன் கூடவே அனுப்பிடுவேன்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? ஏய், நீ எங்க வேணாலும் போடி. ஆனா பிள்ளைங்களை உன் கூட எல்லாம் என்னால அனுப்ப முடியாது. உன் அண்ணா வந்துட்டு போனதுக்கு அப்புறம் நிறைய பேசணும்னு தோணுமே. பேசு பேசு பேசு. தங்கச்சிக்கு ஏதோ பிரச்சனையோன்னு சொல்லாமலே நடுராத்திரில அண்ணன் ஓடி வந்திருக்கு. அப்படிப்பட்ட அண்ணனுக்கு தங்கச்சியா பிறந்துட்டு இங்க வந்து அவஸ்தை பண்ணணும்னு எனக்கு தலையெழுத்து. இந்தாங்க காஃபி. நான் நைட்டு அசதி இல்ல, நல்லா தூங்கிட்டேங்க. காலையில எழுந்ததுமே ரேவதி ஞாபகம் வந்துச்சு. அவளுக்கு ஃபோன் பண்ணி நான் பேசவா? இல்ல மலரு, வேண்டாம். நான் பேசிட்டேன். அங்க எந்த பிரச்சனையும் இல்லையா? எல்லாம் ஓகே தானா? இப்பதான் எனக்கு ரொம்ப நிம்மதியாவே இருக்கு. நேத்து நைட்டு நடந்ததெல்லாம் நினைச்சு பார்த்தா எனக்கு கனவு மாதிரி இருக்குங்க. நான் வெளியே கூட்டிட்டு போக மாட்டேன்னு நினைச்சல நீ? என்ன வெளியில கூட்டிட்டு போனோம், நான் கேட்டது நீங்க செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நம்ம வீட்டை யோசிச்சுதான் அது நடக்காதுன்னு நான் சொன்னேன். இனிமே நீ ஆசைப்பட்டது எல்லாமே நடக்கும். நீ சொல்லு, நான் நடத்தி காட்டுறேன். சொல்றேன். நேத்து நம்ம வெளியே போனோம், கேக் கட் பண்ணி பர்த்டே கொண்டாடணும்னு எல்லாத்தையுமே அம்மா கிட்ட சொன்னேன். அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டியா? ரொம்ப தேங்க்ஸ் பாக்யராஜ். ஏய், எனக்கு எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? புடி, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நான் ரெடி ஆகுறேன். என்ன? பைக் எங்க? அதான் சொன்னனே. ஏய், என்ன? உன் பைக் எங்கன்னு கேட்டேன். நான் தான் சொன்னனே, வாட்டர் வாஷுக்கு விட்டுருக்கேன், நான் போறதுக்குள்ள ஒர்க் ஷாப்பை மூடிட்டான்னு சொன்னேன்ல. ஏய், என்ன மலரு? உண்மைய சொல்லு. இங்க பாரு, நான் உண்மையதான் சொல்றேன், சரியா?
அந்த காரணத்தை நான் கேக்கலையே. உண்மையான காரணம் என்னன்னு சொல்லுங்க. மலர், நான் உண்மையான காரணத்தை தான் சொல்றேன். 6 வருஷம் குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். என் புருஷன் உண்மையை சொல்றாரா பொய் சொல்றாரான்னு கூடவா என்னால கண்டுபிடிக்க முடியாது? ஏய் மலர், நான் உண்மையை தான் சொல்றேன். நான் வண்டியை வாட்டர் வாஷ் தான் விட்டுருக்கேன். வாட்டர் வாஷ் கதையெல்லாம் விடுங்க. என்ன நடந்துச்சு? வண்டிக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லுங்க. வண்டிக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு நேத்தே தெரியும். ஆனா அந்த நேரத்துல உங்களை கேட்டு சங்கடப்படுத்த வேணாம் தான் நான் அமைதியா இருந்தேன். உண்மையை சொல்லுங்க. சொல்லுங்க. தரணிக்கும் இளவரசிக்கும் காது குத்து வச்சிருந்தோம்ல, ஆமா. அப்ப நான் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருந்தேன். 2 மாசமா வட்டி கட்டல. அதனால அவர் நேத்து பேங்குக்கு வந்து வண்டி தூக்கிட்டு போயிட்டாரு. வட்டி பணத்தை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போன்னு சொன்னாரு. இதையே நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல. நேத்து உனக்கு பிறந்த நாள் மலரு, நீ சந்தோஷமா இருந்த. அப்ப வந்து பைக்கை வட்டிக்காரர் எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்ல முடியுமா? அதுதான் நடந்துச்சுன்னா அதுதானங்க சொல்லணும். சரி, ஏன் நீங்க வட்டி கட்டல? நானும் கட்டணும்னு தான் மலர் நினைச்சிட்டு இருந்தேன். வேற வேற செலவு வந்துருச்சு, என்னால முடியல. அவர்கிட்ட பேசிக்கலாம்னு நினைச்சேன், அதுவும் பண்ணல. அவர் நேரா பேங்க் வாசலுக்கே வந்துட்டாரு. அதை நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. வட்டி பணம் எவ்வளவு கட்டணும்? 15,000 ரூபா. பணத்துக்கு என்ன பண்ண போறீங்க?